சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதாகியும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த வருஷத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருடங்கள் ஆக போகுது. அதை தொடர்ந்து அவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் 50 அப்படின்ற ஃபங்க்ஷனை நடத்த போகிறாங்க. அதனால் சூப்பர் ஸ்டாரை கௌரவிக்கும் விதமாக இந்த வருஷம் அந்த ஃபங்க்ஷனை நடத்த போகிறாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துகிட்டு வராரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படம் ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக இப்போ நடந்துருக்கு. அதில் அமீர் கான் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராராம். ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரவே இல்லை. ஆனால் நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2க்காக கதை எழுதினார். சன் பிக்சர்ஸ் சொல்லி தான் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு கொண்டு தான் வருது. ப்ரோமோ வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் வரல. அதற்கு காரணம் அனிருத் வந்து அதிகமான தொகையை கேட்டது அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பார்ட் 2 படம் என்றாலே அவர் வந்து நடிக்க மாட்டார். அவருக்கு அந்த சென்டிமெண்ட் பிடிக்காது. அதனால் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க மாட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை உருவாக்கலை அப்படின்னு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா பேச்சுகள் அடிபட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மருமகளாக நடிச்சிருந்த மிர்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிலர் 2 இந்த படத்துக்காக கண்டிப்பாக நான் அருமையாக அயராது உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக உருவாகுதுன்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. மேலும் இப்போ ஸ்ரீநிதி ஷெட்டியும் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்களாம். இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா இல்லை அவருக்கு வேறு ஏதாவது ஒரு முறையில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியலை. ஆனால் ப்ரோமோ வீடியோவை நம்ம நெல்சன் அவர்கள் ஷூட் பண்ணிட்டதாகவும் இந்த ப்ரோமோ வீடியோ மார்ச் மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போதும். ஏன்னா மார்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுவுமே சன் பிக்சர்ஸ் தான். ஜெயிலர் 2 படமும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான். ஜெயிலர் 1 படம் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மிகப்பெரும் வெற்றி அடைஞ்ச படம்னா ஜெயிலர் படம். அதோடைய சீக்வல் அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்து தான் வருது. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வராததுனால தான் ரசிகர்களுக்கு ரொம்பவே கலக்கமாக இருக்குது. இன்றைக்கி நியூ இயர், இன்றைக்கி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வரல. ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்து ரசிகர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காரு. அதுவும் அவருடைய பாட்சா பட டைலாகை போட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காரு. மேலும் ரசிகர்களை எல்லாரும் சந்திச்சிருக்காரு. இது ரொம்பவே எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது மற்றும் சந்தோஷமாக இருக்கிறதா ரசிகர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை பிரஸ்